தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 2 கொரிந்தியர் 5:1-2 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாயிருக்கிறோம். பவுலடிகள் 2 விதமான சரீரத்தை குறித்து பேசுகிறார். ஒன்று, நாம் இப்பொழுது பெற்றிருக்கிற இந்த மாம்ச சரீரம், அதைத்தான் பூமிக்குரிய கூடாரம் அப்படி சொல்றாருங்க. இந்த சரீரத்தை குறித்து சொல்லும் பொழுது இது தற்காலிகமானது, பலகீனமானது, அழிவுக்குரியது. அதுதாங்க இந்த கூடாரமாகிய நாம் இப்பொழுது பெற்றிருக்கிற மாம்ச சரீரம். இங்க நம்ம வாசிக்கிற அந்த வார்த்தை கர்த்தர் கட்டுகிற கூடாரங்கிறது ஏதோ அந்த பரம வாசஸ்தலத்தை இங்க சொல்லலைங்க. என்றால் நாம் இந்த மாம்ச சரீரத்துக்கு பிறகு பெறப்போகிற மகிமையின் சரீரமாகிய ஆவிக்குரிய சரீரத்தை குறித்து தாங்க பேசுறார். அதுதான் கர்த்தர் கட்டுகிற கைவேலை இல்லாத நிச்சய வீடுங்கிறது ஆவிக்குரிய சரீரத்தை குறித்து பேசுறாரு. எவ்வளோ கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் இந்த சரீரத்தில் எத்தனை தான் வியாதி பலகீனங்கள் போராட்டங்கள் வந்தாலும் சரி, நமது நம்பிக்கை அந்த ஆவிக்குரிய சரீரத்து மேல் இருக்க வேண்டும். நமது வாஞ்சை, நமது ஏக்கமெல்லாம் நாம் இனி பெறப்போகிற உயிர்த்தெழுதலில் பெறப்போகிற அந்த ஆவிக்குரிய மகிமையின் சரித்து மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். அதுதான் நிச்சயமானது, நிரந்தரமானது, அதுதான் கர்த்தரோடு இருக்கக்கூடியது. ஆகவே தேவஜனம் அதன் மேல் வாஞ்சையாயிருங்கள், அதன் மேல் ஒரு ஏக்கமாயிருங்கள் அப்படின்னு எழுதுறார். தனது ஏக்கத்தை குறித்து அங்க பேசுறாருங்க. இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், பிறந்தோம், வீடு கட்டினோம், சம்பளம் பார்த்தோம், ஆக பதவி அது இதுன்னு இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி இதோடு நிறுத்தி கொள்ளாதிருங்கள். ஆகவே இந்த உலகத்துக்காக வாழ்ந்து, இந்த உலகத்துக்காக மரித்து, உலகத்துக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிற கூட்டமாக இருக்கப்படாது. இதற்கு பிறகு இன்னொரு உலகம் இருக்கிறது, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, இன்னொரு சரீரம் இருக்கிறது, அதுதான் நிரந்தரமானது. ஆகவே அதன் மேல் வாஞ்சையாயிருங்கள். மணவாள் இயேசு வருவதை குறித்தும் வருகை குறித்தும் விசுவாசித்து அதன் மேல் ஏக்கமாயிருக்க வேண்டும். இப்ப கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, நமது வாஞ்சை, நமது ஏக்கம் என்ன? வாலிப சகோதரனே, சகோதரியே, உமது ஏக்கம் என்ன? இனி நாம் பெறப்போகிற மகிமையின் சாயலை குறித்து ஒரு ஏக்கம் இருக்குதா? அது சிந்தனை இருக்குதா நமக்கு? அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நம்பிக்கையோடு உலகத்துல நாம் வாழணும். அதுதாங்க கிறிஸ்தவம். அப்படியே விசுவாசித்து நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆயத்தமாருங்கள். இந்த உலகத்தை ஒரு குறை அப்பா வைக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.